செய்தியை பார்க்கிறோம். மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பாதாள சாக்கடை பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள் ஆகியவற்றை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, முதலமைச்சர் தொடர்பான கள ஆய்வும் மேற்கொள்ள இருக்கிறார். இப்போ இந்த உத்தரவினுடைய முழு விவரம் என்ன? காயத்ரி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 25 மாநகராட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாநகராட்சிகள், 144 நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர், அதே போல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய உட்கட்டமைப்பு உருவாக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றிட வேண்டும் என்றும், குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் மற்றும் சாலை பணிகள் ஆகியவற்றை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் திடக்கழிவு மேலாண்மை, குடிநீர் விநியோகம், துப்புரவு பணி மற்றும் தெரு விளக்குகளை பராமரித்தல் போன்ற பணிகளை திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக சட்டமன்ற அறிவிப்புகளில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்குள் அந்த பணிகளை நிறைவேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவற்றை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அலுவலர்களிடம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளையும், அதே போல சுத்தம் செய்யப்பட்டு தண்ணீர் வெளியேற்ற வழி ஏற்படுத்த வேண்டும் என்றும், தாழ்வான பகுதிகள், வெள்ள அபாயம் இருக்கின்ற கூடிய பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலில் அங்கு பணிகளை முடிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். காயத்ரி, நன்றி தமிழரசி, விவரங்களை வழங்கியமைக்காக.